முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை போலீசார் இன்னும் தேடி வருகிறார்கள். சிலர் குறிப்பிடுகிறது போல உலகமெங்கும் தேடுகின்ற அளவுக்கு இவரை இன்னும் மூளை முடுக்கெல்லாம் தேடி வரும் நிலையில் அவர் இன்னும் மறைந்திருக்கிறார். தேசபந்து தென்னக்கோன் தன்னுடைய கைதை இடைநிறுத்துவதற்காக ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த ரிட் மனு என்பது நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக முன்வைக்கப்பட்ட விடயம் என்பது அனைவராலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. அவர்கள் சொன்ன விடயம்தான் தேசபந்து தென்னக்கோன் தன்னுடைய தனிப்பட்ட தகராறை, தனிப்பட்ட பகையை தீர்த்து கொள்வதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அதன் மூலம் அவர் வேலை செய்து வந்திருக்கிறார். குறிப்பாக வெலிகமையிலே ஒரு ஹோட்டலுடன் ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட பகையின் காரணமாக இவர் இதனை செயற்படுத்தியிருக்கிறார். இதன் போதுதான் ஒரு போலீஸ் சார்ஜன் உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற தகவலை சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திடம் சொன்னது. எனவே இன்னும் போலீசார் இவரை தேடி வருகின்றனர் என்ற தகவலையும் சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திடம் சொன்னது. இது குறித்து ஆராய்ந்த நீதிமன்றம் எதிர்வரும் மார்ச் 17 இந்த விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. இதற்கிடையிலே இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. எனவே தேசபந்து தென்னக்கோன் இந்த 4 நாட்களும் மறைந்திருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றுதான் பலரும் சொல்கின்றனர். இது இப்படி இருக்கின்ற போது இப்போது உள்ளூராட்சி தேர்தல்களுடைய சூடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் அந்த சூடு என்பது இப்போது இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்குள் இப்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தான் நேற்று கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமனங்கள் ஐக்கிய தேசிய கட்சியால் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்விலே ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வின் போது அங்கு வந்திருந்த சில தொகுதி அமைப்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் சில கேள்விகளை எழுப்ப தொடங்கி இருந்தனர். அப்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கேள்விகளை உள்வாங்காமல் உரத்த குரலிலே உட்காருங்கள், இங்கே சத்தம் போட வேண்டாம் என்ற தொனியில் பேசியிருந்தார். இந்த தொனி குறித்தும் நேற்று சமூக வலைத்தளங்களிலே விவாதிக்கப்பட்டு வந்தது. இவ்வாறு அவர்களுடைய உறுப்பினர்களோடு இவர் நடந்து கொள்ளவே கூடாது என்கின்ற கதைகளும் பேசப்பட்டு வருகிறது. நேற்று முழுவதும் இந்த வீடியோ தான் பேசு பொருளாக மாறியிருந்தது. இந்த அத்தனை குழப்பங்களும் நடைபெற்றதன் பிறகு வஜிர அபேவர்த்தன உரையாற்றிய உரைதான் இங்கே உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருந்தது. அதாவது வஜிர அபேவர்த்தன அவர் பேசுகின்ற போது இந்த வருட இறுதிக்குள் இந்த அரசாங்கம் வீழ்ந்துவிடும், 10வது ஜனாதிபதியாக எங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒருவர்தான் வருவார் என்ற கதையை இந்த அத்தனை குழப்பங்களுக்கு மத்தியிலும் வஜிர அபேவர்த்தன அந்த இடத்திலே பேசியிருந்ததும் பலருடைய கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் மட்டும் தானா இந்த குழப்ப நிலை இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால் இல்லை, எஸ்ஏபிக்குள்ளும் இந்த குழப்ப நிலை இப்போது இருந்து வருகிறது. எஸ்ஏபி கட்சிக்குள் இருந்து கொண்டு ஜனநாயக ரீதியாக குரல் கொடுத்த பலரும் இப்போது அந்த கட்சியை விட்டு ஒதுங்கி அமைதியாக இருந்து வருகின்றார்களாம். நேற்று கூட எஸ்ஏபியினுடைய நிர்வாக கூட்டம் என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த கூட்டம் கடைசி நேரத்தில் சஜித் பிரேமதாசவினால் இடைநிறுத்தவும் பட்டிருக்கிறது. நிர்வாக கூட்டங்களை இடைநிறுத்தாமல் தொடர்ந்தும் நடத்த வேண்டும் என்கின்ற அந்த முக்கியத்துவத்தை சில மாதங்களுக்கு முன்னர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் பேசி வந்திருந்தார். இந்த நிலையில் நேற்று நடைபெற இருந்த இந்த நிர்வாக குழு கூட்டம் சஜித் பிரேமதாசவினால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாம். இப்போது இதுவும் மெதுவாக தவளையை பிடிப்பது போலான ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் தேசிய பட்டியல் தெரிகிறோம், நீங்கள் பணத்தை செலவழியுங்கள் என்று ஒரு தொழிலதிபரிடம் இவர்கள் டீல் பேசி இருக்கிறார்களாம். இப்போது இதை நம்பி அந்த தொழிலதிபர் பணத்தை கொட்டியிருக்கிறார் எஸ்ஏபி கட்சிக்காக. இப்போது அவருக்கு அந்த தேசிய பட்டியல் கொடுக்கப்படாதது குறித்து இப்போது அவரும் இப்போது விரக்தியில் இருப்பதாக தெரிகிறது. பணத்தை கொடுத்ததற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் இதற்கு எதிராக தான் சட்ட நடவடிக்கையை எடுக்கப் போவதாகவும் அவர் சொல்லி வருவதாகவும் பேசப்படுகிறது. இதே நிலைமைதான் களுத்துறை பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபருக்கும் நடந்திருக்கிறாராம். அவரும் எஸ்ஏபி கட்சிக்காக பல பணங்களை கொட்டி இருக்கிறாராம். நல்லாட்சி காலத்தில் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த இவர் இப்போது எஸ்ஏபியோடு சேர்ந்து செயற்படுகின்ற ஒருவராக இருக்கிறாராம். பணத்தை அள்ளி கொட்டி இவர் முதலில் செயற்குழுவில் தன்னை சேர்க்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாராம். அதன் பின்னர் அவர் செயற்குழுவிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறாராம். அதன் பிறகு தேசிய பட்டியல் தயாரிக்கப்படுகின்ற போது தேசிய பட்டியலிலே கடைசியிலே என்னுடைய பெயரை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்தாராம். அதன்படி அவருடைய பெயரும் கூட
கடைசியில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா. இப்போது இதே தொழிலதிபர் களுத்துறை மாவட்டத்துக்கான அமைப்பாளர் பதவியையும் கோரியிருக்கிறாராம். இதற்கு பகரமாக மே தின கொண்டாட்டத்தில் நான் பணம் தருகிறேன் அந்த கொண்டாட்டத்துக்காக என்று பேரம் பேசி இருக்கிறாராம். முன்பொரு காலத்தில் பணப்பலத்தை தோற்கடிப்பதற்கு பாக்கிர் வெற்றி பெறுவார் என்று மக்கள் வரிசையில் நின்றனர். இப்போது விதியின் நகை முரண் என்னவென்றால், கட்சிகளின் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு மக்கள் பலத்திற்கு பதிலாக பணப்பலத்தை வைத்திருப்பவர்களை பக்கத்தில் வைத்திருக்கின்ற ஒரு நிலைதான் இப்போது கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ராமநாதன் அர்ஜுனா இவர் பாராளுமன்றத்துக்கு வந்ததில் இருந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கதாபாத்திரமாகவே இவர் இருந்து வருகிறார். பாராளுமன்றத்துக்கு உள்ளே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியோடு மோதுகின்ற அதே நேரம் பாராளுமன்றத்துக்கு வெளியே இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்போது பேசப்பட்டு வருகின்றது. எப்படி பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே இவரும் நளின் பண்டாரவும் மோதிக்கொண்டிருக்கிறார்களாம். இவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே வேற ஒரு விளையாட்டையும் இவர்கள் விளையாடி இருக்கிறார்களாம். அந்த விளையாட்டு வேறு எதுவும் இல்லை. இவர்கள் இரண்டு பேரும் சதுரங்க ஒரு போட்டியிலே மோதி இருக்கிறார்கள். இந்த போட்டியிலே யார் வெற்றி பெற்றார் என்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. எனவே இதுதான் இன்றைய அரசியலுக்கு பின்னால் நடந்த விடயங்களாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம்.